வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கத்திரிக்காய் பொடி போட்ட கறி பண்ண போறோம். இந்த கறியில ஸ்பெஷலா ஒரு பொடி சேர்த்து பண்ணியிருக்கோம். நல்லா கமகமன் வாசனையா, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நீல வாக்குல கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கலந்த தண்ணியில கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் மாறாம இருக்கும். ஒவ்வொரு கத்திரிக்காயும் நீல வாக்குல இந்த மாதிரி திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த கறிக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். இந்த பேன்ல 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த 2 பருப்பும் வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கங்க. வாசனை வர வரையும் வறுபடட்டும். எல்லாமே வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், காய்ந்த தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளி, இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கறிக்கு இந்த மாதிரி கொஞ்சமா புளி சேர்த்து வறுத்தோம்னா நல்லா இருக்கும். இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். இது இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். நான் சேர்த்திருக்கிறது காஞ்ச கசூரி மேத்தி இலைகள் தான். லைட்டா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த வெள்ளை எள் தான். வெள்ளை எள் சேர்த்து லைட்டா வறுத்து விட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க வறுக்காத வெள்ளை எள் சேர்த்தீங்கன்னா கடைசியா வெள்ளை எள்ள சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் போல வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இது எல்லாமே நல்லா ஆறட்டும். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம பவுடரா அரைக்கணும். அதனால நீங்க ட்ரையான மிக்ஸி ஜாரா எடுத்துக்கங்க. இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்தும், கொஞ்சமா 1/4 டீஸ்பூன்ல பாதி சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, கூடவே 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டா வதக்கியாச்சு. இதுல நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காய தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். நம்ம மசாலா பொடி அரைக்கும் போது 2 பிஞ்ச் சேர்த்தேன். இப்ப 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், போதும். இப்ப இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி மசாலா பொடியிலையும் உப்பு சேர்த்திருக்கோம். அதை ஞாபகத்துல வச்சுட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 6 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி வதக்கிக்கங்க. ஹை ஃப்ளேம்லயே காய் 6 நிமிஷம் வதங்கிடுச்சு. பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும், குழையாம வேகணும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டா வெந்திருக்கு. பீஸ்
பீசஸ்மே நம்ம போடும்போது இருந்ததை விடவே அளவு வந்து குறைஞ்சி வந்திருக்கு பாருங்க. அதனால நீங்க கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கங்க. இதுல நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பொடி எல்லா கத்திரிக்காய் பீசஸ்லயும் நல்லா கோட் ஆகணும். இந்த கறி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சதுனால இது வந்து இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்ல வச்சு 1 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா பீசஸ்லயும் மசாலா பொடி கோட்டா இருக்கு பாருங்க. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சிம்ல வச்சு 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமகமன் வாசனையோட பொடி போட்ட கத்திரிக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.